ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நல்ல புசு புசுன்னு சாஃப்டாக சூப்பரான ஒரு போலி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த போலி செய்கிறதுக்கு மைதா மாவு தேவையில்லை, கடலைப்பருப்பு தேவையில்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான போலி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது போலி செய்கிறதுக்கு முதல்ல மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நான் 250 ml கப்பில் எடுத்திருக்கேன். மாவு வந்து பார்த்திங்கன்னா 350 கிராம் இருக்கும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு மஞ்சள் தூளை மாவோடு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்கும்போது போலி வந்து நல்லா சாஃப்டாக வரும். பால் சேர்த்து மாவோடு நல்லா கலந்து விடுங்க. நம்ம வந்து இதுக்கு 1.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நம்ம 1/2 கப் பால் சேர்த்துருக்கோம். இப்போ 1/4 கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவில் தண்ணி ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமா இப்போது இந்த மாதிரி மாவை பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து மாவை வந்து நல்லா சாஃப்டாக நல்லா இழுத்து கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்கள், மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போது இதை அப்படியே நம்ம மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க, மாவு காயாமல் இருக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி மாம்பழ பூரணம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு பெரிய மல்லிகா மாம்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வகையான மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். புளிப்பில்லாததாக எடுத்துக்கோங்க. இது வந்து வெயிட்டில் பார்த்திங்கன்னா 400 கிராம் இருக்கும். இப்போ இந்த மாம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி உள்ளே இருக்க அந்த சதை பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது ஈஸியாக எடுக்க வரும். இல்லை உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா 1 கப் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ இது அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மாம்பழத்தையும் பாலையும் நல்லா நைஸாக ஆகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போது அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை நீங்கள் சின்ன ரவை, பெரிய ரவை, எந்த ரவை வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்யிலேயே ரவையை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ரவை வந்து கரிஞ்சு போயிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போது ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மாம்பழக்கூளை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனே நல்லா கலந்து விடுங்க. அந்த மாம்பழத்தோட ஈரப்பதத்திலேயே ரவை வந்து நல்லா வெந்து வந்துடும். எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. கட்டி விழுகாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ரவை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் இனிப்புக்கு நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவிய வெல்லம் சேர்த்துக்கலாம். மாம்பழத்தோடைய இனிப்பு சுவையை பார்த்து வெல்லத்தை நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக அதே மாதிரி நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த மாம்பழத்தோடைய ஃப்ளேவரே போதும்னா ஏலக்காய் தூளை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. நெய் சேர்க்கும் போது அந்த பேனில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்று சேர நல்லா திரண்டு வரும். அதுக்காக தான் சேர்க்குறோம். அதே மாதிரி நம்ம மாம்பழம் அரைக்கும் போது பால் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். பால் சேர்க்கும்போது இது வந்து ரொம்ப உங்களுக்கு கெட்டியாகாமல் நல்ல சாஃப்டாகவே இருக்கும். இப்போ அவ்வளோதான் பாருங்கள், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக டேஸ்டியான ஒரு பூரணம் ரெடி ஆயிருச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். இப்போ மேல் மாவை எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் ஊறி வந்திருக்கு. மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. எந்த அளவுக்கு நீங்கள் ஊற வைக்கிறீங்களோ டைம் கொடுத்து அந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும்.
இப்போது ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு இதிலிருந்து மாவை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு எப்படி தட்டுவோமோ அது மாதிரி இந்த மாதிரி விரலால் நல்ல மாவை தட்டி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ண பூரணம் நல்லா ஆறி வந்துருச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறமா எந்த அளவுக்கு மாவு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு பூரணம் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பூரணத்தை மாவுக்குள்ளே வச்சுட்டு இந்த சைடில் இருக்க மாவை நல்லா மேல் பக்கமாக இழுத்து பூரணத்தை நல்லா கவர் பண்ணுங்கள், வெளியில் வராத மாதிரி. இப்போ எல்லா மாவையும் ஒன்று சேர பிடிச்சு நல்லா அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி கையில் அப்படியே உருட்டி கொடுத்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு அந்த கேப்பில் நல்லா ஃபில் ஆகி மாவு வந்து ஒன்று சேர வந்துடும். பூரணம் வந்து வெளியில் வராமல் இருக்கும். இப்போ இதை ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிக்கோங்க. மாவை லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சி எடுங்க. அதே மாதிரி மாவை ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க. இந்த மாதிரி ஜென்டிலாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு போலி வந்து நல்லா புசு புசுன்னு எழுப்பி வரும். அதே மாதிரி ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட்டிங்கன்னா பூரணம் வெளியில் வந்துடும். பூரணம் வெளியில் வராத மாதிரி இந்த மாதிரி லைட்டாக திருப்பி கொடுத்து மாவை வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் போலி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவும் பூரணமும் எடுத்து செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸ் போலியாக தான் செஞ்சுருக்கேன். இப்போ அவ்வளோதான், மாவை வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரியே நீங்கள் மீதி இருக்க அந்த மாவு பூரணம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மொத்தமாக தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா போலி செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்திருக்க மாவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 to 7 போலி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது ஸ்டவ்வில் தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா போலியை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பக்கம் அப்படியே மேலே புசு புசுன்னு எலும்பி வரும்போது இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா போலி நல்லா புஷ்ஷுன்னு எலும்பி வருதுன்னு. இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, போலியை எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததும் எடுத்துருங்க. இதே மாதிரியே நீங்கள் அடுத்தடுத்த போலியை போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் மாம்பழம் இருந்தால் ஒரு முறை இந்த மாதிரி போலி செஞ்சு பாருங்கள். சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாம்பழ ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த போலி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.